ஒரு சாக்கு இந்த சார்ஜ் வந்து 10 வாட்டா சார்ஜர் கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா ஒன்றுமே இல்லை. அப்புறமா டேட்டா கேபிள் அதை பின்னர் சார்ஜர் கேபிள் எடுத்து பார்த்தாங்க. டேட்டா இன்னொரு கொடுமை பாருங்க. பி டைப் கேபிள் இது ஒரு கொடுமை பாருங்க. நீங்கள் எல்லாமே சி டைப் வந்து எல்லாம் திரும்ப பி டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல இது போட்டோம் ஒழுங்காக கொடுத்துருக்கூடாதா? ஓகே. இந்த ஃபோனை இப்போ சார்ஜ் போட்டு எடுத்தால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஆகுது. ஏன்னா வந்து ஃபோன் வரும்போது பார்க்கலாம் 39% இருந்துச்சு. அதுக்கப்புறமா சார்ஜ் போட்டு எடுத்தோம் நமக்கு இதுக்குள்ளே என்ன பார்க்கணும்னா ஒரு கவர் கொடுக்குறாங்க. இந்த டப்பாக்குள்ள திறந்து வந்தோம்னா ஒரு கவர் பார்த்தா அது என்ன பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. பார்த்தா ஓகே அதெல்லாம் ஒரு பேப்பர் இருக்குது. படம் போட்டுக்கிற மாதிரி இருக்கே. திறந்து பார்த்தா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டட் ஃபோன் வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட் டெடிகேட்டட் முக்கியம். டூயல் சிம் யூஸ் பண்ணுற எஸ்டி கார்டு தேவைப்படுது. ஓகே. இப்போ நிறைய ஃபோனில் அது இல்லை. இதில் டூயல் சிம் யூஸ் பண்ணுற இதில் இது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? அந்த பர்பஸ் ஆக இப்போ நம்ம எங்கே இருக்க மாட்டேங்குது. இதில் இருக்கனால ஃபோன் எடுத்து பார்க்கணும் எங்கே போச்சு அந்த வருஷம் எங்கே வச்சேன். இது கரெக்டாப்பில் ஃபோன் இங்கே வச்சோம். இதாக எடுத்தாச்சு. ஓகே. இதாக ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தோம்னா இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ திறப்போம். அந்த பிளாஸ்டிக் கவர் திறந்து பார்த்தாச்சு. நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி சென்சார் கொடுத்துருக்காங்க. என்னது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். 3 கேமரா இருக்குது. கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா 50 MP முன்னாடி சைடு ஏஐ கேமரா சொல்லியிருக்காங்க. அதில் ஆன் பண்ணி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணியாச்சு. போக்கோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த போக்கோன்னு வந்ததுனால நமக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. எம்ஐ அடப்பாவியில் எல்லாத்துலேயும் வர மாதிரி இருக்குது. ரெட்மியில் வர மாதிரி இருக்குது. எல்லா பேரும் கூட்டுக்கலாம் இல்லையா? ஓகே. இதில் 13 ஆண்ட்ராய்டு 13 வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு 13 ஓகே. இதெல்லாம் ஓகே கொடுத்துருவோம். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திறந்து பார்த்தோன்னா அப்போ அழகாக வந்துருச்சு. திரும்பவுமா கடவுளே வந்துருச்சு. பாடா ஓரளவுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. என்னென்ன கொடுத்துக்கிறானுங்க. இதில் என்னத்தை தேடுறேன் அப்படின்னா கேமராவை தேடுறேன். கேமரா எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு டிசைனாக கொடுத்துக்கிறானுங்க. இது என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா இதில் கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன். அது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் பாருங்கள். தேடிட்டே இவ்வளோ தூரம் தேடி அது கிடைக்கல. எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. எல்லா ஃபோன்லையும் கேமரான்னு இருக்கும். இதில் மட்டும் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துக்கிறானுங்க கேமராவுக்கு மட்டும். படக்குன்னு பார்த்தா தெரில. அந்த பக்கத்தில் இருக்குது. குரோம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த இடத்துல இருக்குது. திரும்ப பாருங்கள். நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் இந்த கேமராவை காணாமே அப்படின்ட்டு. எங்கே போச்சுன்னு பார்த்தா கடைசியில் இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் வெளியிலையே இருக்குது. இதில் எஃப்எம் ரேடியோ இருக்குது. முக்கியமான விஷயம். அதுக்கு அதை எனக்கு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போயிடலாம். இதில் இந்த அங்கே இருக்குது பாருங்கள். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமுக்கு பக்கத்தில் ஒரு இருக்குல்ல. நான் இங்கே ஃபோன்பேலாம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இதாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இதில் மீடியா டெக் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து விளையாட்டுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்பாவோட கேமரா கண்டுபிடிச்சாச்சு. கேமராவோ இப்படி ஒன்று கேட்குது. ஓகே கொடுத்துருவோம். இதில் கேமரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. கேமரா எடுத்தாச்சு. அது பின்பக்கம் எடுத்து பார்த்தேன். அப்படி ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்குது. ரெசல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 50 MBயில் எடுத்து பார்த்தா 7.2 MB அப்படி சொல்லி காட்டுது. அதோட பிக்சரோட கெப்பாசிட்டி பாருங்கள். கேமரா கிளாரிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா தான் இருக்குது. 6500 இந்த கேமரா கிடைக்கும்போது ஃபோன் கிடைக்குது. இது வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரே ஆஃபர் தான் இருக்குது. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலை. ஏன்னா நமக்கு தெரியும். எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சில நேரத்தில் வந்து ஆட்டையை கலைச்சி விட்டுறானுங்க காசை வாங்கிட்டு. அப்படிங்கிறனால இது ஃப்ரண்ட் கேமராவில் என்ன எடுத்த ஃபோட்டோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே நல்லா தான் இருக்குது.
6499 ரூபாய்க்கு 6GB ரேமு 128GB இன்டர்னல் மெமரி வித் டெடிக்கேட்டட் சிம்ஸ்லாம் மெமரி கார்டு ஸ்லாட்டு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது 1 TB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டிருக்குறாங்க. இது 13,999 ரூபா பாக்ஸில் ஏற்பட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆஃபரில் 6499 மட்டும்தான். ஓகே, இது ஃபோன் வேணுங்கிறவங்க இப்போயே வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்குது. இது இனிமேல் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.